ஸ்தோத்திர பணிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு புனிதத்துவம் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த அந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் இனிமையாக ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை எங்கோ இருந்த ஒரு இடத்திலிருந்து வருகிறது என்றால் அதை கேட்பதற்கும் அதை உட்கொள்வதற்கும் மிகவும் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். நாம் இப்பொழுது சென்னைக்கு போக வேண்டும் என்று ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துருக்கோம் வச்சுக்கிறேங்க. 10 மணிக்கு ட்ரெயின் வருதுன்னா 9:45 போய் ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே எந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ அந்த இடத்திற்கு அவர் கடந்து வருகிறார், நம்மை பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். அதன்படி நமக்கு அவர் உதவி செய்கிறார். அதாவது பள்ளியறையிலே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சிறு சாட்சியை உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு செய்திக்கு நேராக திரும்புவோமாக. இந்த இடத்துல இப்படி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் ஒரு காரியத்தை குறித்து நினைக்கிறார். அவர் என்ன நினைத்தார் என்பது எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் அவருக்கு போன் போடும்படி ஆண்டவர் அனுமதிச்சார். அவர் என்ன நினைச்சாரோ அது அப்படியே என்கிட்ட சொன்னார் ஆண்டவர். அவரிடத்துல நான் போன் போட்டு, ஐயா நீங்க இப்படி நினைச்சது உண்மைதானா? ஐயா உண்மைதான், ஐயா உண்மைதான், மன்னிச்சுக்கிறேங்க. இப்படி மர்மமான காரியத்தை காண்பிக்கிறவர் தான் அந்த மகாதேவன். அந்த மகாதேவனுக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. யார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு இந்த உலகத்தில் எதையுமே ஒப்பிட முடியாது. என்றால் மனுஷனை அதாவது மண்ணினால மனுஷனை உருவாக்கி அவனுடைய ஜீவ சுவாசத்தை அங்கே ஊதி ஜீவாத்மாவாக மாற்றுகின்றார். அந்த மனிதனுக்கும் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், எல்லா ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது மாத்திரமே நமக்கு அது பயனாக கிடைக்கிறது. ஆகவே நினைவுகளையும் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் பார்க்கின்ற தேவனாக இருக்கிறபடினால அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு கணம் கூட நாம் சிந்தித்து, இந்த உலக வாழ்க்கையிலே அநேக மதங்கள் இருக்கிறது, அநேக மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அநேக நாட்டவர்கள் இருக்கிறார், எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. எல்லா நாடுகளுமே, எல்லா மக்களுமே, எல்லா மொழி பேசக்கூடியவர்களுமே, எல்லா மதத்தினருமே சொர்க்கராஜ்யம் ஒன்று உண்டு என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அதற்காகத்தான் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய பயணத்தை அதற்காகத்தான் தொடங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பயணத்தின் மத்தியில நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு கணம் கூட நாம் சிந்திக்க வேண்டும். வளர்ச்சி வேற, முதிர்ச்சி வேற. வளர்ச்சி என்பது நாம் இப்போ ஒரு செடியை நட்டுகிறோம், தண்ணீர் ஊற்றுகிறோம், சில காலங்களில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அங்கே கிளைகள் உடைகிறது, மொட்டு போடுகிறது, பூ போடுகிறது, பிஞ்சு போடுகிறது, காய் போடுகிறது, பழம் பறிக்கிறது. இது ஒரு வளர்ச்சி தான். ஆனால் முதிர்ச்சி என்பது அந்த மரத்தை வெட்டி அங்கே பார்க்கும் பொழுது அது வைரம் பாய்ந்திருக்கிறதா, அதுதான் முதிர்ச்சி. அப்படியே மனிதனுடைய வாழ்க்கையில இறைவனை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, இறை சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு மன்றாடி எனக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று கேட்கிறதோ, அப்படி கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய கருவிலே உருவான பிள்ளைக்கு
அதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கையிலே பணம் இல்லாட்டாலும் அங்கே பணத்தை யாராவது இடத்தில் வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. அவருடைய கருத்தில் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வளர்ச்சி வேற, முதிர்ச்சி வேற. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஒரு பூரண நிலையை அடைய வேண்டும். எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையிலே ஒரு குழந்தை உருவாகிறதோ, அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமியிலே அவதாரம் எடுக்கிறது அல்லவா? அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும். அங்கே நாசியிலே ஊதப்பட்ட அந்த சுவாசம், இந்த உலக வாழ்க்கை 50 வருஷமாக இருக்கலாம், 80 வருஷமாக இருக்கலாம், 120 வருஷமாக இருக்கலாம். ஆனால் இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆவி வெளியே போகும் பொழுது அது எங்கே போக வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகும் பொழுது மாத்திரம்தான் அந்த சொர்க்க ராஜ்யத்தை அடைய முடியும். அப்ப இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய சாயலை காண முடியும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய குரலை கேட்க முடியும், தேவனுடைய இன்ப சத்தத்தை கேட்க முடியும். அப்படிப்பட்ட அந்த தெய்வம் அவர் எரிச்சல் உள்ள தேவனாகவும் இருக்கிறார், அவர் அன்புள்ள தேவனாகவும் இருக்கிறார். எரிச்சல் உள்ள தேவன் என்றால் என்ன? அவருக்கு எதுக்கு எரிச்சல் வருது? அவர் அன்புள்ளவர் தானே. மனிதனுடைய அக்கிரமத்திற்காக தன்னையே தியாகம் செய்த மகாதேவன் தானே. தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரத்தங்களையும் ஒரு துளி ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லாதபடி வடித்த ரத்தம் அந்த ஆண்டவர் தானே. அவருக்கு ஏன் எரிச்சல் வருகிறது? இந்த மனுகுலம் தவறு செய்யும் பொழுது அவர் எரிச்சல் அடைகிறார். இவருடைய ஆத்மா கெட்டு போகக்கூடாது என்று அவர் எரிச்சல் அடைகிறார். ஆகவே மனித வாழ்க்கையில இறைவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு குணம் கூட நானே சிந்தித்து செயல்படும் பொழுது இறைவன் என்னோடு பேசுகிறார். அவருடைய குரல் இனிமையாக இருக்கும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் நான் கோவில்பட்டியிலிருந்து என்னுடைய கிராமத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறேன். வண்டியில வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய செவியில வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சத்தம் கேட்கு. நான் ஒரு புலிவரத்துக்கு அடியில் வண்டியை நிப்பாட்டிட்டேன். சிவகாசியில என்ன பேருடைய ஒரு நபர் தற்கொலை பண்ணும்படியாக பாய்ச்சனை கையில் வச்சிருக்கிறான். இப்ப போன் போடு அப்படிங்கிறார். நடந்த சம்பவம். உடனே அந்த நபருடைய செல்போன் நம்பர் என்னிடத்தில் இருந்துச்சு. உடனே போன் அடித்தேன். அவர் பாட்டில் உடைச்சிட்டாரு. போன் எடுத்தார். பாட்டில் கையில் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாண்டாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். 2 லட்சம் ரூபா கடன் இருக்கிறது. என்னோடு கூட சகோதரனாக இருந்த ஒரு சகோதரனுக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன். இந்த கடத்தை அவன் வாங்கி கொண்டு எஸ் ஆகிவிட்டான். ஆகவே இந்த கடன் 2 லட்சத்திற்கு என்னால் வட்டி கொடுக்க முடியவில்லை. ஆகவே நான் தற்கொலை செய்ய போகிறேன். ஆனவர் என்ன சொன்னார்? தற்கொலை பண்ண வேண்டாம், பாட்டில் உடைக்க சொல்லுனார். நீ தற்கொலை பண்ண வேண்டாம், அந்த பாய்சனை அப்படியே கல்லப்பட்டு உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே முனங்கால் போடுங்க. பாட்டில் கல்லை வச்சு உடைச்சிட்டார். சத்தம் எனக்கு கேட்கு. அவனை முனங்கால் போடுங்க. முனங்கால் போட்டார். ஜபம் பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட நாளிலே உன்னுடைய கடன் தீர்க்கப்படும் இறைவன் சொல்கிறார். பொறுமையோடு இறை சமூகத்தில் காத்துரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே ரொம்ப அந்த போன்லேயே கண்ணீர் விட்டு அழுதாரு. அழுதுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 6 மாதம் கழிச்சு, ஐயா கொடுத்த நபர் இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்து விட்டார். யாருக்கு நான் கொடுத்தேனோ அந்த நபர் இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்து விட்டார் என்று போன் பண்ணார். ஒரு 2-3 நாள் கழிச்சு
அப்புறமா ஒரு 10 நாள் கழிச்சு, ஐயா நான் 2 லட்சம் கொடுத்தேன், இன்னொரு 1 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. இதுதான் இறைவனுடைய சட்டம். அவருடைய சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமானால் இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனுமக்களை பாதுகாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இறை சமூகத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்திலே இறைவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியமாக இருக்கிறது. அங்கே அண்ணானுக்கு பிள்ளை இல்லை. அண்ணானுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினாலே அங்கே பெனினால் இந்த அண்ணானை மிகவும் மனமடிவு உண்டாகும்படியாக நடத்துகிறாள். ஆனால் அண்ணாள் செய்த காரியம் என்ன? அங்கே தேவாலயத்திற்கு கடந்து செல்கிறாள். தேவாலயத்திற்கு கடந்து சென்று அங்கே இறை சமூகத்திலே விண்ணப்பம் செய்கின்றார். பிரதான ஆசாரியனாக ஏலி அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை மது குடிச்சிருப்பாளான்னு நினைக்கிறார். அங்கே விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த விண்ணப்பத்தை இறைவன் கேட்கிறார். அண்ணானுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். 1 சாமுவேலுடைய புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் இளைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்ப நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ள ஆழத்திலிருந்து இறை சமூகத்திலே கசந்த மனசோடு கூட ஆண்டவரே என்னுடைய காரியத்திலே தலையிடும், ஆண்டவரே என்னுடைய காரியத்திலே தலையிட்டு நான் என்ன குறைவுள்ளவனாக இருக்கிறேனோ அதை சந்திக்க வேண்டும் என்று மனம் கசந்து கண்ணீரோடு கூட விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படியே இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் குறைவாக இருக்கிறீர்களோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் குறைவில்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். அந்த குறைவுக்காக உங்களுடைய இதயத்தினுடைய கதவை திறந்து உள்ள ஆழத்திலிருந்து மனம் கசந்து இறை சமூகத்திலே கண்ணீர் விடும் பொழுது அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. இதுதான் வேத போதனை, இதுதான் இறைவனுடைய வார்த்தை. ஆகவே எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி, அந்த குறையை தீர்க்க இறைவனால் முடியும் என்பதை ஒரு கணக்கு சிந்தித்து விசுவாசத்தை நம்பிக்கையோடு கூட நீங்கள் செயல்படும் பொழுது அதில் வெற்றி சூழப்பாடுகிறீர்கள் என்று இறைவன் வார்த்தை அளிக்கிறார். இரண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் குற்றம் செய்தது நிமித்தம் அவர்கள் தண்டனை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக சாலமோன் விண்ணப்பம் செய்கிறார். ஏன்னா குற்றம் செஞ்சுட்டா, அதாவது தப்பு பண்ணுனவன் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அவன் தண்ணியை குடிக்கலன்னா அவனுக்கு மரணம் சம்பவிச்சிடும். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவித்தான் ஆகணும். அதே போன்று தப்புக்கு பரிகாரம் பண்ணும்படியாக அங்கே சாலமோன் விண்ணப்பம் செய்ததாக வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே இறை சமூகத்தில் விண்ணப்பம் செய்கின்றார். என்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து குற்றம் செய்த எல்லாருக்கும் அங்கே மன்னிப்பு கொடுக்கும்படியாக அவர் பிராயச்சித்தம் செய்கிறார். அங்கே இந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டதாக அங்கீகரிக்கப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய அடியேன் இந்த இடத்திலே செய்யப்படுகின்ற இந்த விண்ணப்பத்தை கேட்கும்படி உம்முடைய நாமம் விளங்கும் என்று சொன்ன இந்த ஸ்தலமாகிய இந்த ஸ்தலத்திலே
இந்த ஆலயத்திலே உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று அங்கே விண்ணப்பம் செய்த உடனே அந்த விண்ணப்பத்தை இறைவன் அங்கீகரித்தார், அங்கே பரிகாரம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 ராஜாக்களுடைய புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 54வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவர் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு இருக்கிறதை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்க வேண்டுமானால் நாம் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளாக எப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும்? ஒரு விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஒரு ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த ஜெபத்தை மேலே போகவிடாதபடி தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அசுத்தாவி. அந்த அசுத்தாவியை வெல்லணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவியானவருடைய கிரியை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பாவம் நம்மை விட்டு தூரமாக போக வேண்டும். பாவமாகிய அந்த சுவர் இந்த சத்தத்தை போகவிடாதபடி தடுத்து நிறுத்தும். ஆகையால்தான் அவர் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவுடைய வாழ்நாள் குறுகும் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் குடிகொண்டிருக்கும் பொழுது அவன் எவ்வளவுதான் விண்ணப்பம் செய்தாலும் அந்த விண்ணப்பத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த அசுத்தாவி அது கிரியை செய்யும். நமக்குள்ள ஒரு நல்ல உள்ள ஒரு பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அதை யாரும் தடை பண்ண முடியாது, எந்த ஆவிக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு சிம்பிள் மெத்தட் என்னவென்றால், ஒரு விசுவாசிக்கோ ஒரு பரிசுத்தவான்களுக்கோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கோ பரத்திலிருந்து ஒரு சொப்பனம் வருகிறது என்றால் அந்த சொப்பனத்தை நிறுத்துவதற்கு அசுத்தாவிக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த சொப்பனம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை ஒரு கடவுள் சிந்தித்து அதற்காக நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகிறது. அது எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நான் 4 பேருக்கு போய் சொன்னோம்னா சாத்தானுடைய கைக்கு அது போயிடுது. அவன் அதை செய்ய விடாதபடி தடுத்து நிறுத்துவான். ஆகவே நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஒரு பூரண நிலை அடையும் பொழுது மாத்திரமே இந்த அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மாற முடியும் என்று திருமறை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. மூன்றாவதாக அங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் ஆண்டவர் பேசுறாரு, எசேக்கியா மரணம் அடைய போகிறான். ஆகவே அவனுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி சொல்லி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவினுடைய இல்லத்திற்கு கடந்து செல்கிறார். கடந்து சென்று அந்த எசேக்கியாவை பார்த்து, நீ மரிக்க போகிறாய், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனை பார்த்து அப்பொழுது தீர்க்கதரிசி எல்லாம் சொன்னா உடனே நடக்கும், ஆகையினால எல்லாரும் நம்புவாங்க பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல. அப்ப ஒரு மனுஷனை பார்த்து நீ மறிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு அப்படியே கிடுகிடு நடுங்கிடுவான். ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எசேக்கியா என்ன செய்தார்? சுவர்புறமாக திரும்பினார், மனம் கசந்து கண்ணீர் விட்டு அழுதார். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வம்சத்திற்கு பாதி வம்சத்திற்கு தான் வந்திருக்கிறார்.
ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாரு, அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டா போய் சொல்லு அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ ஜனங்களே, இந்த நாட்களிலே இறைவனால் அருளப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த உயிருள்ள வார்த்தைகளை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. தேவ ஜனங்களே, நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் இறைவன் நமக்கு காண்பித்து சென்ற முன்மாதிரியின்படியே நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏனென்றால் இறைவன் மிகவும் தூய்மையானவர், மிகவும் பரிசுத்தமுள்ளவர். அவரை தொழுது கொள்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒப்பாக அவருடைய வாசனை நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படும்படியாய் நம்மை பார்த்த அநேக மக்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் இந்த தூது அறிவிக்கப்படுகிறது. எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு கேட்குறீங்களா? 39 வருஷத்தை எனக்கு இப்போ கூட்டி கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே 1986 வருடத்தில் 27/6/1986 ஆண்டு என்னுடைய மூத்த பையன் 3 வயசு வீட்டிலே தென்னையிலே படுத்திருக்கிறான். சரியாக மதியம் 1 மணி. நான் பள்ளியிலே பணிபுரிந்து விட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டும் என்று வந்திருந்தேன். என்னோடு கூட என்னுடைய சகோதரன், பிறந்த ஒரு சகோதரன் ராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபடினால 2 மாத விடுமுறையில வந்து அன்றைக்கு அவனுக்கு அதாவது ட்ரெயின் ஏற போறான் 7:30 மணிக்கு. என்னிடத்தில் சொன்னான், 2 சட்டை இருக்கிறது, அதை அயர்ன் பண்ணி கொடுத்துருங்களேன் சொன்னான். சரி, நான் அயர்ன் பண்ணி கொடுத்துருவேன் என்று சொல்லி அயர்ன் பாக்ஸை ஆன் பண்ணி டேபிளில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அயர்ன் பாக்ஸை தொட்டு பார்த்தேன். அயர்ன் பாக்ஸ் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டது. அயர்ன் பாக்ஸ் என்னுடைய கையை பிடித்துக் கொண்ட உடனே அந்த அயர்ன் பாக்ஸ் வந்து 440 வோல்டேஜ். என்னுடைய சரீரத்தில் மின்சாரம் ஓடுகிறது. என்னுடைய மூக்கிலிருந்து புகை வருகிறது. என்னுடைய வாயிலிருந்து புகை வருகிறது. ஒவ்வொரு செகண்டும் நான் அப்படியே ஏறிக்கொண்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன், என்னுடைய இல்லத்தை, என்னுடைய வீட்டில் 4 சுவர்களையும் 4 விதமான வசனத்தை அடித்து வைத்திருக்கிறேன். ஒரு வசனம் என்கிட்ட பேசுது, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஒரு வசனம் என்னோடு கூட பேசுகிறது. என்ன வசனம் பேசுகிறது? இதோ மறித்தேன், சதாகாலங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக இருக்கிறேன் என்று அந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது. சத்தம் காதில் விழுகிறது. ஒரு செகண்ட் அப்படி ஏறிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய குழந்தை அங்கே படுத்திருக்கிறது. என்னுடைய துணைவியார் வீட்டுக்கு வெளியே துணிகளை அலசி கொண்டிருக்கிறாள். என்னுடைய தகப்பனார் பக்கத்து வீட்டில் அங்கே இருக்கிறார், தாயார் அங்கே இருக்கிறாள். நடந்தது என்ன? அப்படியே லிப்ட் ஆகிட்டு இருக்கிறார். வாயிலிருந்து புகை வருது, மூக்கிலிருந்து புகை வருது, கண் மங்கி கொண்டே இருக்கிறது. நான் நினைக்கிறேன், இந்த நேரத்தில் என்னுடைய தாய் காப்பாற்ற முடியாது, என்னுடைய தகப்பன் காப்பாற்ற முடியாது, என்னை மணந்த மணவாட்டி என்னை காப்பாற்ற முடியாது. ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் நினைத்தால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை என்னோடு கூட அது சுழல் காற்று போல் சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படியே கண் மங்கி கொண்டே இருக்கிறது. என்னுடைய வீடு வந்து வடக்கிருந்து தெற்காம ஏறக்கூடிய வாசல்.
வட திசையிலிருந்து ஒரு வெள்ளை புறா அப்படியே பறந்து வருகிறது. எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்படியே பறந்து வந்து அந்த ஓல்டர் அந்த பிளக்குன்னு பார்த்தீங்களா, அந்த பிளக்கை பிடுங்குது. நேச்சராக நடந்த சம்பவம். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இதை மறித்தேன், சதா காலங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். அப்படியே வந்து அதாவது தேவதூதர் மாதிரி இந்த புறா வெள்ளை புறா மாதிரி வருது. வந்த உடனே அந்த விளக்க பிடுங்குது, விளக்க சுருட்டுது. அயன் பாக்ஸை கொண்டு போய் அந்த காலத்தில் வந்து குழுக்கன்னு சொல்லுவாங்க, மதில்னு சொல்லுவாங்க, தானிய தவசங்களை போட்டு வைக்கிறதுக்கு. அப்படி ஒரு 3 அதாவது குழுக்க அந்த மேல் சைடில் இருக்குது. அந்த அயன் பாக்ஸை கொண்டு போய் அந்த அந்த வயலை கொண்டு போய் அப்படியே அந்த பக்கத்தில் போட்டுட்டு போயிடுச்சு. நான் அப்படியே இந்த நின்ற மாடி அப்படியே மல்லாக்க விழுகிறேன். ஆண்டவரே என்று சத்தம் போட்டு விழுந்து விட்ட உடனே என்னுடைய துணைவி வெளியே இருந்து வருகிறாள். வந்து வீட்டுக்குள்ள பார்க்குறான். என்ன நடந்தது எனக்கு தெரியாது. என்னுடைய தகப்பனார் ஓடி வருகிறார், தாயார் ஓடி வந்து நல்லா தண்ணியை தொளிச்சிருக்கிறாங்க. அந்த உயிர் வந்து வெளியே போகுது, நல்லா தெரியுதுங்க. இந்த உயிர் நாசியை விட்டு அப்படியே லிப்ட் ஆகி போகுது, நன்றாக தெரியுது. ஆனா உயிர் பிரியும் பொழுது கண்ணில் வந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உயிர் இருக்கும்னு சொல்றாங்க. அது உண்மைதான். என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறபடினாலே அவரை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, முழு மனதோடு அவரை உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் வீட்டெடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் அவருடைய சத்தம் உயிருள்ள சத்தம் அப்படியே லிப்ட் ஆகி போகுது. இந்த கண்ணு பார்க்கு அங்கிருந்து ஒரு தேவதூதர் வர்றாரு. டப்புன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. சருன்னு போய் கீழே மறுபடியும் வருது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என் தலையில் ஏதோ டப்புன்னு அடிச்ச மாதிரி தெரிஞ்சது. கண்ணு விழிச்சிட்டேன். சுற்றி முத்தி பார்த்தா என்னுடைய தகப்பனார் அழுகிறாரு, தாயார் அழுகுது, என்னுடைய சகோதரன் அழுகிறான், என்னுடைய மனைவி மேலே விழுந்து அழுகுது. அப்போ என்ன நடந்தது என்று கேட்டார்கள். இதுவே உண்மை. ஆகவே தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, மழை போன்று புயல் போன்று எந்த விதமான துக்கங்கள் வந்தாலும் சரி, நம்மை ஒருபோதும் அணுகாது. அதற்கு நாம் பக்குவ நிலை அடைய வேண்டும், நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதான் திருவள்ளுவர் சொன்னாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவியாகி இந்த பெருங்கடலிலே அலைகள் வரலாம், வெள்ளங்கள் வரலாம், காற்று வீசலாம், பலவிதமான போராட்டங்கள் வரலாம். இதுகளையெல்லாம் ஜெயித்து நீங்கள் போகும் பொழுது மாத்திரம்தான் அந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர். நீந்தாதார் இறைவனுடைய சேராதார். இறைவன் பக்கத்தில் போக முடியும், நீந்தி போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் அநேக துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலவிதமான போராட்டத்திற்குள்ளாக நாம் சென்றாலும் உயிருள்ள மீன்களைப் போல, செத்த மீன் அல்ல, நமக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது, ஆண்டவருடைய அந்த ஆவி இருக்கிறது. அந்த ஆவி நமக்குள்ளாக அது கிரியை செய்ய வேண்டும் என்று இறைவேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. என்னுடைய வாழ்க்கையில 39 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்று உங்கள் மத்தியில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்னும் எத்தனை வருஷங்களை அவர் கூட்டி கொடுக்க போகிறார் என்பது எனக்கு தெரியாது. அவருடைய சித்தம் என்னுடைய சரீரத்தில் இந்த உயிர் இருக்கும் வரை இறைவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 இருக்கிறது. ஆவி இறைவன் கொடுத்த ஆவி. ஆத்மா ஒரு இடத்துக்கு போகும், ஆவி ஒரு இடத்துக்கு போகும், சரீரம் ஒரு இடத்துக்கு போயிடும். மண்ணினால உண்டாக்குறபடினால இந்த சரீரத்தை கடைசியில் மண்ணில் போட்டு மூடிடுறாங்க. ஆவி தன்னை தேவனை நோக்கி போகும். மரணம் எல்லாத்துக்கும் சம்பவிக்கும்.
எந்த மனிதனும் மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அது வலு கட்டாயமாக இழுத்துக் கொண்டு சென்றுவிடும். ஆனால் மரணத்திற்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை ஒரு கணவர் சிந்தித்து இந்த உலகத்திலே நாம் செயல்படுவோமானால் அந்த பரமராட்சியத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்று திருமறை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. பரமராட்சியத்திற்கு போக வேண்டுமானால் அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவரை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அதுதான் உலக வாழ்க்கையினுடைய நிலை. அங்கு காணாம ஒரு கல்யாணத்திற்கு அங்கே இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே அவருடைய தாயாரும் அங்கே சென்றார்கள். ரசம் குறைவுபட்டது விட்டது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மா என்ன சொல்றதுன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சா மாத்திரம்தான் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த அம்மா, அதாவது இறைவனாகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு புனிதமான கற்பப்பை தேவைப்பட்டது. அது அம்மாவுடைய கற்பப்பையாக இருந்தது. அது பிதாவுடைய சித்தம். ஆகவே அந்த அம்மாவுடைய கற்பப்பையிலே மனித அவதாரம் எடுக்கிறார். மனித அவதாரம் எடுத்து இந்த பூலகத்திற்கு அவர் கடந்து வருகிறார். அங்கே ரசம் குறைவுபட்ட உடனே அவரிடத்தில் தான் அந்த அம்மா சொல்லிச்சு. அங்கே சொன்னாங்க, அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறை சமூகத்தில் அவர் விண்ணப்பம் செய்தார். அங்கே அந்த தண்ணீர் இறைவனுடைய படைப்பு, அந்த தண்ணீர் நம்ம ரசமாக மாற வேண்டும் என்று அது நினைச்சது. அவர் விண்ணப்பம் செய்தாரு, நினைச்சது தண்ணீர் ரசமா மாறிக்கிடுச்சு. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசும்படியாக தேவன் உதவி செய்தார். அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். வளருங்கள், அதிகமாக இறைவனை நேசியுங்கள், இறை சமூகத்திலே விண்ணப்பம் செய்யுங்கள். அந்த விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தின்படி நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை அவர் செய்வதற்கு அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த ஒரு நாள் இறை சமூகத்தில் அமர்ந்திருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாலாவதாக, சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் இருந்தார்கள். அவருக்காக எசேக்கியா விண்ணப்பம் செய்தார் என்று 2 நாளாகமத்தினுடைய புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார். ஆகவே அங்கே பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற அந்த தேவ பிள்ளைகளுக்காக அவர் அங்கே விண்ணப்பம் செய்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டு அங்கே விடுதலை உண்டானதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தினுடைய புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அங்கே எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை அங்கே கேட்கிறார், அங்கே அங்கீகரிக்கிறார், அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பாருங்க, வேதம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் செய்யணும். வேதத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையை யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பட்டயம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் சாதாரண ஒரு ஆளு எழுதினது அல்ல. இது 40 தீர்க்கதரிசிகள் சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு பரிசுத்தமான வேதாகமம். உலகத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது, சமயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு தேவ வார்த்தை உங்கள் மத்தியில் அருள் முடியாது. அன்று
அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் கழுதிக்குள்ளாக இருந்து பேசின ஆண்டவர் இந்த நாட்களில் எனக்குள்ளாக இருந்து பேச வேண்டும் என்று நான் விரும்பி வந்தேன். ஆகவே என்ன இறைவன் நினைக்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆனால் பாவத்திலிருந்து நிச்சயமா ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி பரிசுத்தம் அடையும் பொழுது விசேஷித்த நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று இறைவன் நமக்கு போதிக்கிறது. அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்னன்னா ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் 7 முறை எழுந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்தவான். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி உண்டாகிறது. அந்த வீழ்ச்சி என்ன வீழ்ச்சி? ஒரு அந்த புறத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த புறத்திலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பச்சோபால் ஸ்நானம் பண்ணி அங்கே தன்னுடைய கூந்தலை அப்படியே துவட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் அந்த பின் பாக்ஸை பார்க்கிறாரு. பார்த்த உடனே இவருக்குள்ளாக ஒரு ஈச்சை உண்டாயிருச்சு. வேலைக்காரனை விட்டு கூப்பிடுறாரு. வேலைக்காரனை விட்டு சாய்ச்சிட்டாரு. என்றைக்கு இவர் தவறாக நினைத்தாரோ அந்த நிமிஷத்திலேயே இறைவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலிருந்து வெளியே போய்விட்டார். தூக்கம் வரல, புலம்புறாரு. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் என்னுடைய எலும்புகளை எல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது, அவற்றை நான் எப்பொழுது அறிக்கையிடுவேன் என்று இறை சமூகத்தில் விண்ணப்பம் செய்ததாக வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பாவத்தை போன்ற ஒரு கொடிய நோய் ஒண்ணுமே கிடையாதுங்க. பாவத்தை போன்ற ஒரு கொடிய வியாதி இந்த உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே பாவ நிவர்த்தி செய்யும்படியாகவே தன்னை பிராயச்சித்தம் செய்தார். மனுகுலம் எல்லாம் பாவத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே இறைவனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே அதாவது பலியிடும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை மரம் எல்லாம் சாதாரண மரம் நீங்க நினைக்காதங்க. 80 கிலோ 85 கிலோ வெயிட் உள்ள அந்த சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தை அப்படியே தூக்கி சுமந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே சுமந்து சென்று மனுகுலத்தினுடைய மீட்புக்காக, மனுகுலத்தினுடைய பாவத்திற்காக, மனுகுலம் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக தன்னை தியாகம் செய்தார் மகாதேவன். அப்படிப்பட்ட மகாதேவனை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. எல்லாரும் எல்லா நூலும் எழுதலாம். ஆனால் அந்த 40 தீர்க்கதரிசி எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வித்தியாசமா, அதாவது பல மொழி பேசக்கூடியவங்க, பல இனத்தை சேர்ந்தவங்க, பல நாட்டை சேர்ந்தவங்க, இப்படிப்பட்டவங்களுக்குள்ளாக அந்த இறைவன் பேசுகிறார். அவர்கள் எல்லாம் ஓலைச்சுவடிகளிலும் தோள்களிலும் எழுதி வைத்து அவர்கள் எல்லாரையும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்காதவர்களை ஒரு இடத்திற்கு வர சொல்லி அங்கே அவர்கள் கூடி அங்கே டிஸ்கஸ் பண்ணி எழுதுவதுதான் அந்த பரிசுத்த வேதாகமம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நூல். இந்த உலகத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் பரிசுத்த வேதாகமம் என்று பட்டம் கொடுக்கவில்லை. இன்னா 40, இனியல் 40, கார் 40, கடவை 40, 550, 570, திருமாலை 150, திருக்குறள், அதாவது ஆசாரக்கோவை, சிறுவஞ்சமூலம், இப்படி அநேகம், அதாவது ராமாயணம், மகாபாரதம், குரான், பரிசுத்த வேதாகமம். இவைகளெல்லாம் மனிதனுக்கு மீட்பை கொடுக்காது, ரட்சிப்பை கொடுக்காது. ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமானால் ஒரே வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் தான். மனிதனுடைய பாவத்திற்காக எழுதப்பட்ட நூல், பாவத்திலிருந்து விடுதலையாக எழுதப்பட்ட நூல் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியும் பொழுதுதான் சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாதபடி நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் நிச்சயமாக விடுதலை கிடைக்காது. ஆகவே அங்கே தாவீது ராஜா பாவம் செய்தார். பாவம் செய்த உடனே அவருக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே கடந்து விட்டார். எனவே என்னுடைய பாவங்கள் என்னுடைய எலும்புகள் எல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது, அவற்றை நான் எப்பொழுது அறிக்கையிடுவேன் என்று மன்றாடுகிறார். இப்படி மன்றாடும் பொழுதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி போன உடனே அந்த தீர்க்கதரிசிக்கெல்லாம் அந்த காலத்தில் அதாவது பாதங்களெல்லாம் கழுவி விட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டி போவாங்க. அதே மாதிரி இவரும் தாவீது ராஜாவும் நாத்தான் தீர்க்கதரிசியை கூட்டி போய் கால்களெல்லாம் கழுவி உள்ளே போய் அமர்ந்திருக்கும் பொழுது 2 பேரும் சம்பாஷணை பேசுகிறார்கள்.
அதாவது ஒரு வழிபோக்கன் ஒரு வீட்டுக்கு வருகிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளை அடித்து அவனுக்கு சமைத்து கொடுக்காதபடி ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டை பிடித்து வந்து சமைத்து அந்த வழிபோக்கனுக்கு ஒருத்தன் கொடுக்குறான். அவனை என்ன செய்ய அப்படின்னு கேட்குறேன். அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, நீதான்ப்பா அந்த ஆளுன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும்? அதற்கப்புறம் அவர் ஒத்துக்கொண்டார். தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தார். ஒரு பாவத்தை விட்டுட்டாரு. அதாவது தேவ சமூகத்தில் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்களை வந்து ஒரே செகண்ட்ல அவர் முடிச்சிருவார். முடிச்சுட்டு அவர் மறந்துடுவார். அது நம்முடைய கடமை அறிக்கை பண்றது. அதுதான் விஷயம். ஆகவே நாத்தாம் தீர்க்க தரிசனத்தில் தாவீது அறிக்கை பண்ணினார். பாவத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று. ஆனா அந்த பாவம் செய்து அந்த பாவத்தை மூடுறதுக்கு 7 பாவம் செஞ்சார். பாவத்தை மூடுறதுக்கு 7 பாவம் செஞ்சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த அம்மாவை இச்சித்தது பாவம், அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லி கூட்டிட்டு இருந்தது பாவம், அதாவது சைவிச்சது பாவம், அப்புறம் இந்த ராணுவ தளபதியை கொலை செய்வதற்காக எத்தனம் செய்து அந்த அதாவது இதெல்லாம் செஞ்சுட்டு நீ அந்த மூடி மறைக்கிறதுக்கு நீ இரவு போய் உன்னுடைய துணைவியோடு கூட படுத்துட்டு வா, போய் ராத்தங்கிட்டு வான்னு சொல்றாரு. அவர் அங்கே போயிட்டு அங்கே படுக்கலை, வந்துட்டாங்க. வந்துட்டு வந்த உடனே என்னப்பா, இல்லை ராஜா வந்து தனிமையாக இருக்கும்பொழுது நான் எப்படி அங்கே இருக்க முடியும் என் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இப்படி ஒவ்வொரு பாவம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரிடத்தில் ஒரு தூது எழுதி அங்கே உள்ள ராணுவ தளபதிக்கு ஒரு தூது கொடுக்கிறார். ஒரு டிமாண்ட் எழுதி கொடுக்கிறாரு. அதை கூட அவர் என்ன செய்யல, திருப்பி பார்க்கல, அப்படியே கொண்டு போகிறாரு. அந்த தளபதிகிட்ட போய் கொடுத்த உடனே அவர் வாசித்து பார்க்கிறாரு. இவனை யுத்த காலத்தில் முன்னால நின்று கொலை பண்ணிடு அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு எத்தனை பாவங்கள் செய்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இறை சமூகத்தில் நாம் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு நாம் அங்கே இறை சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவறு இல்லை என்று சொல்லவில்லை. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஆக வேண்டுமானால் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே நிவர்த்தி உண்டாகிறது என்று இறைவன் நமக்கு போதிக்கிறது. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை மரத்தில் அடிக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து அங்கே பிதாவினுடைய அங்கே பாதத்திலே அமர்ந்திருந்தார், விண்ணப்பம் செய்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்த பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அங்கே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தன்னை சிலுவை மரத்தில் அடிக்க போறாங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். அது மறைமுகம் அல்ல, அது வெளியரங்கமான காரியம். ஆகவே அப்படி இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய சரீரத்திலே மாம்ச சரீரமாக இருந்தபடினால பிதாவுடைய சித்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாம் இறை சமூகத்திலே அந்த சித்தத்திலிருந்து நாம் வந்து வெளியே வந்துடக்கூடாது. ஏன்னா நான் சிலுவை மரத்தில் அடிக்கணும் தான் பிதாவுடைய சித்தம். என்னுடைய ரத்தம் மனுகுலத்திற்காக சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தம். அடுத்து அந்த சிலுவையிலிருந்து எடுத்து அங்கே கல்லறையில் வைக்க வேண்டும் என்றுதான் பிதாவுடைய சித்தம். கல்லறையில் வச்சதுக்கு அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வர வேண்டியதுதான் சித்தம். இந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் இறை சமூகத்திலே விண்ணப்பம் செய்தார். அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. பிதாவுடைய அந்த சித்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு கடந்து வந்தார். அந்த சித்தத்தை நிறைவேற்றிவிட்டு இந்த பூலோகத்திலிருந்து அவர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் திறந்து ஒலிவ மலையில இருந்து அவர் அங்கே அநேக தீர்க்கதரிசிகளுக்கு அநேக அப்போஸ்தலருக்கு வெளிப்பட்டு அங்கே ஒலிவ மலையிலிருந்து பிதாவுடைய அங்கே வலது பாசத்திலே போய் அங்கே அமர்ந்திருக்கிறார்.
நமக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலத்தை கொடும் ஆண்டவரே. ஏனென்றால் அவர் என்றைக்கு இந்த பூலோகத்திற்கு கடந்து வந்தாரோ 33 வருடங்கள் மனிதனோடு மனிதனாக சஞ்சாரம் செய்து மனிதனுக்கு தேவையான எல்லா உபதேசங்களையும் பண்ணி அங்கே மனிதனால் அடிக்கப்பட்டு அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து அங்கே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அங்கே பிதாவுடைய வலது பாகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் வரப்போகிறார். அதற்கு அடையாளங்கள் இருக்கிறது. அவர் ஒளிவு மலையிலிருந்து புறப்பட்டபடினால் அவர் வருகையின் பொழுது அந்த ஒளிவு மலை வெடிக்குமா வேதத்திலே இருக்கிறது. இப்பொழுது அந்த ஒளிவு மலை அப்படியே கீழே விட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, இறைவன் உயிர் உள்ளவர். அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். அவர் செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை யாரும் தடை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறபடினால் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகையில நாம் கரை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விளையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும் பொருட்டு நம்மை தாமே கிருபாவரப்படியாக ஒப்புக் கொடுத்தபடினால் நம்மை கரை இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். பக்குவமாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். ஒழுக்கமாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ளாக சஞ்சாரம் செய்து நாம் அவருக்குள்ளாக முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இறைவேதம் நமக்கு அதிகமாக போதிக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை தெய்வமாக நாம் கொண்டிருக்கிறபடினால் நாம் எல்லாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே சொல்கிறார். இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில யார் யாருக்கு என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அவர் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே உயிர்ப்பிப்பார் என்று திருமறை போதிக்கிறது. அவர் மரித்தார். பிதாவுடைய சித்தத்தின்படி மரித்தார். பிதாவுடைய சித்தத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமராஜ்யத்திற்கு கடந்து சென்றிருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய ஆவியைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். ரத்தத்தில் உயிர் இருக்கு, உயிர் அணுக்கு இருக்கு, உயிர் அணுக்கு இருக்குது. அப்ப இந்த ரத்தம் நம்முடைய சரீரத்தில் எல்லா அவயங்களிலும் போய்கொண்டே தான் இருக்கிறது. கண்ணுக்கும் போகுது, தலைக்கும் போகுது, காலுக்கும் போகுது, கிட்னிக்கும் போகுது, எல்லா இடத்துக்கும் அந்த ரத்தம் போய் ரத்தத்திற்குள்ளாக உயிர் இருக்கிறது. இந்த உயிரை கொடுத்தது யார்? இறைவன். ஆகவே யார் யாருக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிலிருந்து விடுதலை உண்டு என்று நீங்கள் நம்பிக்கை வரும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. தேவ ஜனங்களே, இந்த அருமையான வேளையிலே ஒரு சில மணி நேரங்கள் உங்களோட மத்தியிலே பேசும்படியாக தேவன் அனுமதித்தார். அதற்காக நான் இறைவனுக்கு அதிகமாக துதி சோதர பலிகளை ஏறெடுத்துக் கொள்கின்றேன். சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்காக, எனக்கு கொடுப்பதற்காகத்தான் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள், சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சிரசின் மேல் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி முடித்து இதுவரை பேசுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இங்கே வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன்.